அவ வர எல்லா இடத்துலயும் பார்த்துட்டோம். வேற எங்க தான் போயிருப்பா? அக்கா, அம்பத்தூர் டீ கடைக்கு போயிருப்பாளோ? ஏய், இந்நேரம் டீ கடை அடைச்சிருப்பாங்கடி. அப்படியே போயிருந்தாலும் இந்நேரம் டீ சாப்பிட்டு புறப்பட்டு இருப்பாள்ல. ஆமால. மா, அது தனு ஆட்டோ மாதிரி இல்ல? அப்படிதாம்மா தெரியுது. தம்பி, அங்க பாரு, தனு ஆட்டோ மாதிரி இருக்கு. அங்க கொஞ்சம் நிப்பாட்டுப்பா. சரிங்க அத்தா. சிஸ்டர். ஐயோ, என்ன தம்பி, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்ல. அத்தா, நீங்க இருங்க அத்தா. வாங்க, நம்ம வேற இடம் போய் பார்க்கலாம். வந்தாங்க, ஏதோ பார்த்துட்டு போறாங்க. சண்முகம், சீக்கிரமா போங்க. அத்தா, நீங்க எதுக்கும் வீட்டுக்கு ஒரு வாட்டி ஃபோன் போட்டு கேளுங்களேன். அவங்க வீட்டுக்கு வந்திருக்க போறாங்க. சண்முகம், அப்படி வந்திருந்தா நமக்கு தான் ஃபோன் பண்ணி சொல்லிருப்பாங்கல்ல. அத்தா, இருந்தாலும் நீங்க ஒரு வாட்டி ஃபோன் போட்டு கேளுங்க அத்தா. அம்மா, அண்ணிய பாத்துட்டீங்களாமா? அப்போ தனு இன்னும் வீட்டுக்கு வரலையாமா? இன்னும் வரலம்மா. நீங்க அண்ணிய பாத்தீங்களா இல்லையா? எங்கெங்கயோ தேடி பார்த்தோம், எங்கேயுமே காணோம்மா. என்னம்மா சொல்றீங்க? அப்ப அண்ணி எங்கதாம்மா போயிருப்பாங்க? அத்தை, எதுவும் சொல்லி அவங்கள பயமுறுத்த வேண்டாம். நீங்க போன வைங்க, நம்ம பாத்துக்கலாம். சரிம்மா, நான் அப்புறம் பேசுறேன். அம்மா, மாரி, ஏதாவது தகவல் கிடைச்சதா? தனம் வழக்கமா போற எல்லா இடத்துலயும் போய் பார்த்தாச்சுமா, எங்கேயும் இல்லம்மா. மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன் போய் சொல்லணும். அவங்க வாக்கி டாக்கில கேட்டு சொன்னாங்கன்னா தான் நமக்கு ஏதாவது விவரம் தெரியும். சரிங்கக்கா, வாங்க நம்ம போலீஸ் ஸ்டேஷன் பாப்போம். சரிங்க தம்பி, போலாம். அம்மா, நீங்க வண்டியில உட்காருங்க. அத்தை வாங்க அத்தை. கதிரேசா, என்னாச்சு? ஏமாப்ல? ஏய், என்ன செய்யுது? இரு இரு, தண்ணிய குடி. இந்தா 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 தண்ணிய குடி. என்னாச்சுல? என்னன்னு தெரியல மாமா. திடீர்னு மூச்சு விட ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. தொண்டெல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ, ஏய் வா வா, டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துரும் வா. இல்ல மாமா, டாக்டர் கிட்ட போற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல. ஒன்னும் இல்லையா? டேய், நான் மத்தியானமே சொன்னேன், பசியோட வாழைக்காய் பொரியலை திங்காதல கேஸ் ஏறி நெஞ்சில் அடைச்சிக்கிடும்னு. நீ அதையும் மீறி தின்றுப்ப, அதான் நெஞ்சில் ஏறி அடைச்சிக்கிட்டு. யோ மாமா, என்ன அதெல்லாம் நான் திங்கவே இல்லை. நீ திங்கலையா? அப்ப ஒரு குண்டா வாழைக்காய் பொரியலையும் யார்ல தின்னது? முறுக்கு புளிக்கிறியா? அந்த பியாதியில போனா அவ்வளத்தையும் தின்னுட்டு முறுக்கு புளிஞ்சிட்டு இருக்கான். சரி, அதோடு ஏய், சரி உனக்கு ஏன் அப்படி ஆச்சு? என்னன்னு தெரியல மாமா.
மனசெல்லாம் ஏதோ என்ன ஒரு சொல்லு? மாதிரியா இருக்கு மாமா. என்னமோ ஒண்ணு தப்பா இருக்கிற மாதிரி தோணுது. மனசெல்லாம் அப்படியே பாரமா இருக்கு மாமா. புரிஞ்சு போச்சு, எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சது? ஒண்ணு இல்லப்பா, அதை விடு. நீ படுன்னு சொல்றோம்ல. என்னன்னு சொல்லு மாமா. லவ் ஃபெயிலியர். லவ் ஃபெயிலியர் இருந்தா இப்படிதான் மாப்ள. என்ன மாப்ள, நீ தனம்மாவை பிடிச்சிருக்குன்னு சொல்லி லவ் பண்ணி இல்ல, இப்ப தனம்மாவுக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்னு தெரிஞ்சதுனால உன் ஆசையை சொல்ல முடியாம நீ அமைதியாயிட்ட. இந்த லவ் ஃபெயிலியர்னால தான் உன் மனசு இப்படி பாரமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா. இன்னும் என் காதல தனமா கிட்ட சொல்லவே இல்ல. சொல்லாத காதல் எப்படி லவ் ஃபெயிலியர் ஆகும்? நீயா ஏதாச்சும் உளறிட்டு இருக்காத. முதல்ல என் காதல அவங்க கிட்ட சொல்லணும். அதுக்கு அவங்க பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு அவங்க விருப்பத்தை சொல்லணும். அதுக்கப்புறம் தான் என் லவ் சக்சஸா ஃபெயிலியரானு முடிவாகும். அதுக்கு முன்னாடி நீயா தேவையில்லாம கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்காத சொல்லிட்டேன். சரி சரி, விடு விடு. சரி, ஏதாவது கெட்ட சொப்பனம் கண்டிருப்ப, மனசு போட்டு குழப்பாயிடை. பேசாம படு. படுமுக்கா, படு. காலைல பாப்போம். குன்னே எப்படி வந்துருக்க? முறுக்கு புளியற வேலை. கீழே இறக்குங்க. ஓகே மேடம். மேடம், ஏய் சீக்கிரம் இறக்குங்க. என்னடி காலெல்லாம் கத்திய வச்சு குத்தி கிழிக்கிற மாதிரி வலிக்குதா? இதெல்லாம் உனக்கு தேவையாடி? இங்க பாரு, இப்ப நான் கேமராவை ஆன் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட என்னெல்லாம் சொல்றேனோ, நான் கேமராவை ஆன் பண்ணதுக்கு அப்புறம் நீயா சொல்ற மாதிரி சொல்லி அப்ரூவர் ஆயிடணும். சரியா? என்ன? நான் கேமராவை ஆன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன தெரியுமா சொல்லணும்? நான் எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன் மேடம். நான் தினமும் ராத்திரி சவாரிக்கு போற சாக்குல நான் போதை பொருளை வித்துட்டு இருந்தேன். ஐடி கம்பெனிக்கு வெளியிலயும் பப்புக்கு வெளியிலயும் நின்னு ரெகுலரா போதை பொருள் விக்கிறதா எங்க வேலை. நான் ஆட்டோ ஓட்டுறேங்கிற பேர்ல போதை பொருளை ஓட்டுனது உண்மைதான். நான் இந்த உண்மைய எங்க வேணாலும் வந்து சொல்லுவேன் அப்படின்னு நீ ஒத்துக்கிற. புரிஞ்சுதா? அப்படின்னு நான் இப்ப சொன்னதெல்லாம் அப்படியே சொல்லணும். சரியா? ஏய், ரெக்கார்ட் பண்ணு. ஓகே மேடம். பேசுடி, சொல்லுடி. ஏய், கேமரா பார்த்து சொல்லு. சொல்லுடி. இல்ல மேடம். ஏய், சொல்ல மாட்டேன். சொல்லுடி. சொல்லு சொல்லு சொல்ல முடியல. சொல்லு சொல்லுடி. சொல்லு சொல்லு சொல்லுங்கறல. சொல்லுடி.